கட்சி பெருங்கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் எனது அன்புக்குரிய சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய தஞ்சை தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் ஜெய் சதீஷ் அவர்களே, பம்பாயிலிருந்து இங்க வந்து இல்ல இங்க இருந்து பம்பாய்க்கு போய் புதுக்கோட்டை கலாநிதியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் பிலாவதியிலிருந்து தஞ்சாவூருக்கு போய் பம்பாய்க்கு போய் பம்பாயிலே பணியாற்றி எல்லா மக்களுக்கும் உதவி புரிந்து அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் ஒவ்வொருவராக தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் அதிலிருந்து வெளிவந்த ஒரு முத்து தான் நம்முடைய கேப்டன் கமிஷனர். அங்கே கமிஷனராக இருந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமே கிடையாது. இங்கிருந்து ஒரு தமிழன் பம்பாய்க்கு போய் பம்பாயிலே இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் சீட் வாங்கணும்னா மிகப்பெரிய விஷயம். அந்த வாங்கி ஜெயித்து இன்னைக்கு அழைக்காமலே இங்க வந்திருக்கிறார். அவருக்கு அழைப்பு வேணுமா இல்லைங்களா? அழைப்பு வேணுமா வேண்டாமா? அவர் பேசுவது இல்லை, பரிவாரம் பரிவாரம்னா குடும்பம், நம்மளாம் குடும்பம். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கு, நம்ம குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்குன்னா அண்ணா தம்பி நீங்க வந்து அப்படின்னு யாராவது அழைக்கணுமா? யாரும் அழைக்க மாட்டோம். அதுல அது கலந்து. ஆனா இன்னொரு இடத்துல நிகழ்ச்சி நடக்கிற ஒரு தகவலை நம்ம அவர்களுக்கு சொல்லணும். ஆனா இனிமேல் எல்லா விஷயங்களையும் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் உங்களை சொல்லி உங்களை அழைச்சி ஏன்னா உங்களுடைய அதற்கு முக்கியமாக நானும் அவங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். ஆனா அங்க போனோம்னு சொன்னாங்க, நாம இப்படி தான் ஓட்டு போட போறோம், நீங்க கேட்டாலும் கேட்டாலும் நாங்கள் அவங்க தான் யாருக்கும் ஓட்டு போடுறோம்னு சொல்லி நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்திய கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில இணை பொருளாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் பாலன் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் ஒண்டிமுத்து, அஞ்சார் நெஞ்சன், ராமச்சந்திரன், முத்தமிழ் செல்வன், நாஞ்சில் பாலு, வி.கே. செல்வம், விஜயேந்திரன், முரளிதரன், ஜெகதீசன், பரமேஸ்வரி மற்றும் மாவட்ட பார்வையாளர் இல கண்ணன், அன்புக்குரிய சகோதரர் புரட்சி கவிதாசன், பழைய செல்வம், சந்திரசேகர், லோகிதாசன், முரளி கணேஷ், இளங்கோ, சிவா, அண்ணாமலை, வரதராஜன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜசேகரன், தரணி முருகேசன், விஜயகுமார், வி.பி. செல்வராஜ், ஐயப்பன், சதீஷ், அகோரம், நன்றிரை சொல்ல இருக்கிற தங்க கென்னடி, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய முரளி சொல்லிய அன்புக்குரிய தம்பி கதிரவன், திருச்சி மாவட்ட செல்வத்துறை மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ராஜசேகர், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், பத்திரிகை முன்னாள் மாநில மாவட்ட நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள், இவை அத்தனைக்கும் மேலாக கருப்பு முருகானந்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு மணப்பாறை வையம்பட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர், புரட்சி கவிதாசன் தான் சொன்னார், 80-89 கிலோமீட்டர் கொடி கட்டி எல்லா விளம்பர போர்டுகளையும் வைத்து ஒரு புதிய மாநிலத்தில் வருகிறார் என்கின்ற காரணத்திற்காக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வரவேற்புரை தந்த கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புதிதாக பொறுப்பேற்ற பிறகு செங்கல்பட்டில் தாம்பரத்தில் ஆரம்பித்து திண்டிவனம் வரைக்கும் இதே மாதிரி வரவேற்புகள், அதுபோல் திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலையில் வரைக்கும் நிறைய வரவேற்புகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு எழுச்சியோடு வரவேற்கக்கூடிய காட்சியை நான் பார்க்க முடிந்தது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எதையோ எதிர்பார்த்திருக்கிறான், எதையோ எதிர்நோக்கியிருக்கிறான். அதுதான் 2026 தேசிய ஜனநாயக ஆட்சி அடிக்கோலாக விளங்கி இருக்கிறது என்பதை
எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கி காலையிலே திண்டுக்கல்லிலும் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை முடித்துவிட்டு இந்த நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை உருவாக்கி தந்த 3 முறை முதலமைச்சராக இருந்து 3வது முறை பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்து அகில உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்கின்ற, அகில உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கின்ற மாபெரும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமித்ஷா அவர்கள், தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள், அமைப்பு பொதுச்செயலர் சந்தோஷ் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சினிமா பாட்டு உண்டு, எனக்கு ஞாபகம் வந்தது. பாட்டு படிக்கல. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து செஞ்ச பொம்மன் ஒரு பாட்டு. ஆக இன்னைக்கு காவிரியோடு இன்னைக்கு தாமிரபரணி இன்னைக்கு உங்களோடு நான் கலந்திருக்கிறேன். எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக தாமிரபரணி தண்ணிக்கும் வீரம் உண்டு, காவிரிக்கும் வீரம் உண்டு. ஆக இன்று இரண்டும் இன்றைக்கு இணைந்து சங்கமமாயிருக்கிறது. அந்த சங்கமத்தில் இன்னைக்கு கேப்டன் தமிழ்ச்செல்வனும் இன்னைக்கு சங்கமமாயிருக்கிறார் என்று சொல்லும்போது நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதுமே இந்த தஞ்சாவூர் மண் என்று சொன்னால் என்னுடைய அப்பா காலத்திலிருந்து 1972ஆம் ஆண்டிலிருந்து இந்த மண்ணோடும் இங்கிருந்தும் திருவாரூர், நாகப்பட்டினம், அண்ணாச்சி மன்னார்குடி கோவிந்தராஜ் அவர்களே வந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய 12 வயதிலிருந்து இந்த மண்ணை சுற்றி சுற்றி வந்து எல்லா ஊர்களையும் எனக்கு தெரியும். அந்த அளவிற்கு இந்த மண்ணை நான் நேசிப்பவன். இந்த மண்ணோடு, இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணோடு உறவு கொள்ள நினைக்க துடிப்பவன். ஆக இந்த தஞ்சாவூருக்கு வந்ததில் நான் பெருமை கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், யார் இந்த சார்? நாங்கள் என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் யார் இந்த சாருன்னா கேட்கோம்? அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் நாங்கள் யார் இந்த சாருன்னா கேட்குறோம்? 7 மணிக்கு அப்புறம் எந்த பெண்களுமே போக முடியல. கேட்டால் அந்த சார் கூப்பிட்றாரு, வரீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் அந்த சாரை கேட்கல, இவர் இந்த சா யாருன்னு கேட்குறார். அந்த சா யாருன்னு முதலமைச்சருக்கு நான் இப்போ சொல்கிறேன். அந்த சா யாருன்னாக்கி ஹரியானா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் கொண்டு அமைத்தவர் தான் அந்த ஷா. அவர் தான் உள்துறை அமைச்சர் ஷா அமித்ஷா. அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநிலம், இந்த தேர்தலில் நானும் அந்த தேர்தலில் போயிருந்தேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா, அது பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலை, மந்திரி சபை மாற்றி அமைச்சு அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் நான் கூட நினைத்தேன், எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ என்று நினைத்தேன். ஆனால் அங்கேயே இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சி பிடித்து அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் உட்பட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வந்தவர் நம்முடைய ஷா, அவர் தான் அமித்ஷா. அதன் பிறகு டெல்லி பட்டணத்தில் ஆம் ஆத்மி கட்சி இருந்து ஆட்சியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டு கூட அங்கே கிடையாது. அங்கே ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு டெல்லி பட்டணத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தவர் அந்த ஷா, அவர் தான் அமித்ஷா. அதே அமித்ஷா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்காரு. என்னையும் மாநில தலைவராக கொண்டு வந்திருக்காரு. கூட்டணியும் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நிச்சயமாக வெல்லுகின்ற கூட்டணி. நீங்கள் சொல்வது போல் கள்ள கூட்டணி அல்ல, நீங்கள் தான் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பாலிமர்சு பத்திரிகையிலே எங்களது கூட்டணிக்குள் பிளவு இல்லை என்று சொன்னால் பிளவு வரப்போகிறது என்று தானே அர்த்தம். பிளவு இல்லை என்று சொன்னால் எப்படி? நெருப்பில்லாமல் புகையா? அவள் கூட்டணி கூட எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் மந்திரி சபையில் இடம் கேட்கிறாள் என்று வேற சொல்கிறார். சரி, அதனுடைய கூட்டணி விவகாரம் அது மட்டுமல்ல. தமிழ்நாடு மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படிங்கிறார். நான் சொல்லுகிறேன், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு 2026 தேர்தல் வரப்போகிறது. விலைவாசி உயர்வு, பாலியல் வன்கொடுமை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுக்கு கத்தி குத்து வெட்டு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, ஆண்டு ஒன்றிற்கு மின்சார கட்டணத்தை 6% உயர்வு, இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்திருக்கிறார்கள்.
நிச்சயமாக சொல்வேன், 2026 தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஆகப்போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கூட்டணி உறுதியான கூட்டணி. யாரால் ஏற்படுத்தப்பட்டது? நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அற்புதமான கூட்டணி நிச்சயமாக வெல்லும். யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம ஆட்கள் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே வேலை பார்க்கறத காட்டிலும் சோசியல் மீடியாவில் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா, ஃபேஸ்புக் ட்விட்டரில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து யாரையும் புண்படுத்தாமல், யாரையும் அநாகரிகமாக எழுதாமல், நாகரீகமான முறையில் நீங்கள் போடுகிற ஒவ்வொரு பதிவும் இது நியாயமானது, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் போடுறது நியாயமான ஒரு பதிவு அப்படிங்கிற ஒரு நிப்பாட்டிக்கிறோமே தவிர, கூட்டணியை பற்றியோ மற்ற யாரை பற்றியோ விமர்சனங்களை யாரும் தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, இன்றைக்கு 12 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். 3 நாட்களாக இன்னைக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு தஞ்சாவூர் வரைக்கும், சேலம், கோயம்புத்தூர், திண்டுக்கல் எல்லா கோட்டங்களையும் இன்னைக்கு கடந்து இன்னைக்கு முடிவு போகிறது. இன்னும் 2 கோட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கூடி பேச வேண்டும். கூடி பேசி கூட்டம் போட்டு ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பூத் கமிட்டியை பலப்படுத்தணும். இன்னைக்கு கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சிருக்காருன்னா மகாராஷ்டிராவில் எல்லாமே பூத் தான் நிறைய ஸ்ட்ராங். எனக்கு தெரியும் நிறைய பூத்தில் எப்படி ஆட்கள் இருக்கிறாங்கங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆக நீங்கள் இனிமேல் ஒவ்வொருவரும், முன்னாள் மாவட்ட தலைவர், மண்டல தலைவர்கள், நமது பூத் கமிட்டி, கிளை கழக கமிட்டி, நீங்கள் இனிமேல் எல்லாம் கூடி பேசி இருந்து உண்மையான பூத் கமிட்டியை நீ கண்டெடுத்து, இன்றிலிருந்து நமது சபரிமலைக்கு விரதம் இருந்தால் எப்படி 41 நாள் விரதம் இருப்போமோ அதுபோல் இன்னொரு 10 மாதம் இன்றிலிருந்து நீங்கள் நமது கட்சி பணி, தாயக பணியில் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வேலை செய்கின்ற நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணியாக அமையும். அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் கொடி கட்டக்கூடாது, போஸ்டர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற எந்த ஒரு காவல்துறையும் இனிமேல் இந்த ஊரில் இருக்க மாட்டார்கள், வெளியூருக்கு போய்விடுவார்கள் என்பதை நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஒவ்வொருவருடைய காலிலே அடிபட்டால் இந்த நயினார் நாயனுடைய கண்ணிலே வலி இருக்கும் அளவிற்கு உங்களோட தோளோடு தோளுங்கள் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேட்டியிலே கேட்டார்கள் என்னிடம், நீங்கள் தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நீங்கள் தானே கூட்டணியை பேச வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய பணி எப்பொழுது எங்கள் பூத் கமிட்டி, கட்டுமான பணி, மாவட்ட தலைவர்கள், நமது கழக நமது தோழர்கள் அனைவரும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ இங்கே கட்சியை வளர்ப்பது என்னுடைய வேலை, மாவட்ட தலைவரோடு இருந்து பணியாற்றுவது என்னுடைய வேலை. ஆனால் கூட்டணி பேசுவதும், சீட்டுகளை முடிவு யாருக்கு என்ன செய்யணும் முடிவெடுப்பதும் அகில இந்திய தலைமை என்பதை பத்திரிகைகளுக்கு திரும்பவும் நான் இதை நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு, வெல்லுகின்ற கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி, இவ்வளவு தூரம் இன்னைக்கு மாட்டு வண்டி, இன்னைக்கு விவசாய அணி சார்பாக மாட்டு வண்டி, கருப்பு தலைமையில் மாட்டெல்லாம் ஓட்டி வந்த எதற்குன்னா, விவசாயிகளுக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 6000 கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பட்டணம் தட்டினார். தமிழ்நாட்டில் ஒரு பட்டணம் தட்டினா தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேருக்கு இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு இலவசமாக வீடுகள், இலவசமாக டாய்லெட்டுகள், இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜன், அதாவது ஏழைகளுக்காக ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் கொடுப்பது அது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மட்டும் நீங்கள் எல்லோ மக்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி. அதாவது ஏழைகளுக்காக ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் கொடுப்பது அது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மட்டும் நீங்கள் எல்லோ மக்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி.